ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி ராஜன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகுற மாதிரி முக்கியமாக யூபிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஜியாகிரஃபி ஆப்ஷனல் வந்து எஃபிஷியண்ட்டாக அவங்களுக்காக நம்ம எடுத்துகிட்டு வரோங்க. ஜியாகிரஃபி ஆப்ஷனல் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்காக டெடிகேட்டடாக ஜியாகிரஃபியிலே ஒரு சேனல் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த சேனல் வந்து டெடிகேட்டடாக யாரெல்லாம் ஜியோகிராஃபிக்காக படிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஷார்ட்ஸ் கண்டென்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வரோம். அதே போல் ஓன்லி 10 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்னன்னா ஒரு ஜியோகிரஃபி ஆப்ஷனல் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் என்னன்னா கண்டென்ட் உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்தாலுமே வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும்படி தமிழில் தெளிவாக கொடுக்கப்படும். அதனால எக்ஸாம்ஸ்லையும் அதே போல் சப்ஜெக்ட் புரிதல்லையுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதனால தான் லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு புது பேட்ச் லான்ச் பண்ணுறோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மறக்காம இதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலுமே ஒரு டெடிகேட்டட் ஜியோகிராஃபி கிளாஸஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்காக தனித்துவமாக ஓன்லி ஜியோகிராஃபி கண்டென்ட் எடுத்துட்டு வருதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்னன்னா வேர்ல்டு மேப் பேசிக்ஸ். நான் இப்போ இன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு ஓன்லி 8 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் தட்டுங்க. அது 880 ஆகும், 80 800 ஆகும். அதே போல கூடிய சீக்கிரம் நம்ம 8000 8 லட்சம் எல்லாத்தையுமே தாண்டி போயிட்டு இருப்போம். அதே கான்பிடன்ஸோட நம்ம முன்னாடி போவோம். சரி, நம்ம டாபிக்ல வந்துடும். வேர்ல்டு மேப் பேசிக்ஸ்ல என்னன்னா நம்ம என்ன இன்னைக்கு டாபிக்ல பார்க்க போறோம்னா சிம்பிள். எர்த்னா என்ன, அதோட ஷேப் என்ன, சுத்தி உள்ள கான்டினென்ட்ஸ் என்ன, ஸோ நம்ம மேப் பத்தி ஒரு சில பேசிக்ஸ் என்னன்னு பார்த்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா எர்த்தோட ஷேப். ஸோ எர்த்தோட ஷேப் வந்து எந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவலா நம்ம எர்த்தோட இந்த தண்ணீர் பகுதி எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் எர்த்தோட பூமியோட ஒரு சாலிட் சர்ஃபேஸோட ஷேப் இருக்கும். இது பர்ஃபெக்ட் ஸ்பியர் ஷேப்ல இல்லை. ஸோ எர்த்தோட ஷேப் எப்படி இருக்கு, சர்க்குலர் ஷேப்ல இல்லை. ஸோ ஒரு சர்க்குலரோ இல்லைன்னா ஸ்பியரோ இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்ல இல்லை. ஸோ அதனாலதான் இது என்ன சொல்றோம்னா த ஷேப் இஸ் கன்சிடர் அஸ் தி ஜியாய்டு. என்ன சொல்லுவாங்க, ஜியாய்டு ஷேப் என்று சொல்லுவாங்க. எர்த்தோட ஷேப் ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜியாய்டு ஷேப் என்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா எப்படி இந்த எர்த்தோட ஷேப் வந்து ஜியாய்டு ஷேப்ல இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அதே போல நம்ம அட்வான்ஸ் லெவல் ஆஃப் எர்த்தோட இந்த மேப்பு குளோபு இது எல்லாத்தையும் படிப்போம்ல. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜியோடெசி என்று சொல்லுவோம். இது எல்லாத்தையும் யார் இதை பத்தி மேத்தமெட்டிக்கலாவே 3D ரெப்ரசன்டேஷன் 2D ரெப்ரசன்டேஷன் அந்த மாதிரி மேப் படிக்கிறது. சரி, அதே போல எர்த்தோட ஷேப்பை ஜியாய்டு என்றும் சொல்லுவாங்க. அதே போல ஆப்லேட் ஸ்பிராய்டு என்றும் சொல்லுவாங்க. நம்ம படிக்க போற டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு மேப்போட நான் எடுத்துட்டு வரேன். ஆக்சுவலா எர்த் வந்து பர்ஃபெக்ட் சர்க்குலரா இருந்துச்சு, அதை ஸ்பியர் என்று சொல்றோம். ஆனா அந்த மாதிரி இல்லை. சரி, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஓவல் ஷேப்ல இருக்குன்னா அதை ஓப்லேட் என்று சொல்லுவாங்க. அதே போல இல்லைன்னா ஒரு எலிப்சாய்டு என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரியுமே பர்ஃபெக்டா இல்லை. ஆனா எர்த்தோட ஷேப் வந்து கொஞ்சம் கோணல் நீளலா எல்லாம் சேர்ந்து ஒரு ஜியாய்டு ஷேப், ஆப்லேட் ஸ்பிராய்டு ஷேப்ல வந்து எர்த்தோட ஷேப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு என்னன்னு, ஸோ இப்போ இந்த ஷேப் வந்து புரிஞ்சிச்சு. சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி ஷேப்ஸ் இது எல்லாமே நம்ம எதுக்கு படிக்கிறோம், எர்த்தோட மேப்பை ஸ்டடி பண்றதுக்காக தான், எர்த்தை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதனாலதான் காலத்தோட வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதை பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மேப் வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையும் இது எப்படி வந்துச்சு என்ற ஒரு மேப் ப்ரொஜெக்ஷன் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி உரண்டையா மேப் படிக்கிறது கஷ்டன்றதுக்காக கிட்டத்தட்ட 1569 அப்போ ஒரு ஜியோகிராஃபர் வந்தார். அவரோட பேர் என்னன்னா ஜெரார்டஸ் மெர்கேட்டர் என்று சொல்லுவாங்க. ஜெரார்டஸ் மெர்கேட்டர் அவர் என்ன செஞ்சாருன்னா இந்த மேப் ப்ரொஜெக்ஷன் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கிறத வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா ஃபர்ஸ்ட் மாத்தினாரு. ஸோ அதை ஒரு பேப்பரா பிரிக்கிற மாதிரி ஒரு மேப்ல வர்ற மாதிரி நமக்கு 2 டைமென்ஷனல் மேப்பா வந்து அவர் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கடுத்து படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே புரிஞ்சுட்டு இருக்கலாம். பட் இந்த மெர்கேட்டர் உருவாக்குன இந்த சோ கால்டு மேப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன் என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன். இந்த மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன் நல்லாவே இருக்கே,
என்ன பிரச்சனை சார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுக்கு அடுத்து ஏன் சார் இன்னொரு இது வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கறது என் காதுக்கு அப்படி கேட்குதுங்க. ஸோ இந்த மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன்ல வந்த பிரச்சனைகள் என்ன? ஸோ இந்த மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம முதல்ல அந்த மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷனை பார்க்கணும். சாதாரணமா நீங்க டெய்லி பார்க்குற மேப்ல நிறைய கூகுள்லயோ இதுலயோ பார்த்தா இந்த மாதிரி ஒரு மேப் பார்ப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மேப்பும் பார்ப்பீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மேப்பும் பார்ப்பீங்க. ஆனா இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நான் உங்க கிளாஸ்ல அதை நான் தெளிவாக புரிய வைக்க போறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மேப் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன் சொல்றோம். இந்த மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன்ல என்னன்னா, இங்க பாருங்க, ஆக்சுவலா போலார் ரீஜன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க போகும்போது எதுவுமே வந்து ஆக்சுவலா இந்த அளவுக்கு எலாங்கேட்டடா இருக்கு. மேப்ல பார்க்கும்போது ஆப்பிரிக்கா சைஸ்க்கு கிரீன்லேண்ட் இருக்கும், ஆனா ஒரிஜினலா இல்ல. நல்லா பாத்துக்கோங்க, ஆப்பிரிக்கா வந்து கிரீன்லாண்ட் விட கிட்டத்தட்ட 14% பெருசு, 14 டைம்ஸ் லார்ஜர். கேட்கவே என்னடா இது ஷாக்கிங்கா இருக்குன்றது. ஏன்னா நம்ம எர்த் வந்து இந்த மாதிரி சர்க்குலரா இருக்கும். எப்படி இருக்கும்? சர்க்குலரா இருக்கும். ஸோ இந்த பாகத்துல இருக்கிறது எல்லாமே வந்து சுருங்கி இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஆனா அந்த மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல எப்படி வந்துச்சுன்னா, சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷன் எடுத்து அதுக்கு எடுத்து ஃபிளாட் மேப்ல போட்டதுனால அதுல ஒரு சில இந்த ரீஜன்ஸ் எல்லாமே பெருசா தெரியும். இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க மேப்ல பார்க்கும்போது நிறைய வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆவீங்க, என்னடா அண்டார்டிகா இவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஸோ அதுதான் அந்த மேப் ப்ரொஜெக்ஷன் இருக்கிற பிரச்சனை. என்ன மேப் ப்ரொஜெக்ஷன்? இந்த மெர்கேட்டர். புரியுதா? இப்ப மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு சில எரர்ஸும் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா மெர்கேஷன் டிஸ்டார்ஷன் பாராடாக்ஸ் என்று சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? மெர்கேட்டர் டிஸ்டார்ஷன், மெர்கேட்டர் டிஸ்டார்ஷன் பாராடாக்ஸ். இந்த பாராடாக்ஸ் என்றது என்னது உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நல்லா புரியுதா? ஸோ இப்படி என்னது, அந்த மேப்ல ஒரு சில எரர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கலா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா பாருங்க, அலாஸ்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கா சைஸ்ல பாதிக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த அலாஸ்கா விட 5 மடங்கு 6 மடங்கு பெருசு. ஏன்னா இது எலாங்கேட் ஆகும், மேப்பை டிரா பண்ணும்போது அந்த நார்தர்ன் ப்ரொவின்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எலாங்கேட்டட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த மெர்கேட்டர் டிஸ்டார்ஷன் பாராடாக்ஸ் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு எரர்னு சொல்லலாம். சரி, இப்ப வந்துச்சு, இதை நம்ம இந்த தவறுகளை சரி பண்ணணும், எல்லாத்தையும் மாத்தணும். அப்ப நம்மளோட மேப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு சிமிலரா இருக்கணும். அப்ப இந்த நார்தர்ன்ல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சுருங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு மேப் எடுத்துருவாங்க. இந்த ஈக்குவல் ஏரியா பாதுகாக்கிற மாதிரி, அதோட சைஸ் எல்லாமே ஒரு சமமா மேப்ல காட்டுற மாதிரி, ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கரெக்டா காட்டணுன்றதுக்காக இன்னொருத்தர் வருவார், அவர் தான் பீட்டர்ஸ். ஸோ பீட்டர்ஸ் ப்ரொஜெக்ஷன். இப்போ பீட்டர்ஸ் ப்ரொஜெக்ஷன் தான் இந்த மேப். ஸோ இத்தனை நாளா நீங்க ஒரு சில டிஃபரன்ஷியேஷன் பார்த்துட்டு இருப்பீங்க. இங்க கொஞ்சம் சுருங்கி இருக்கு பாருங்க, அலாஸ்கா சைஸ் குறைஞ்சிச்சு பாருங்க, கிரீன்லாண்ட் சைஸ் குறைஞ்சிச்சு பாருங்க ஆப்பிரிக்காவோட கம்பேர். அந்த மாதிரி ஒரு சுருங்க வச்ச மேப் தான் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் என்ன சொல்றா பீட்டர்ஸ் ப்ரொஜெக்ஷன். இருந்தாலுமே வந்து இதுக்கு அடுத்து ஒரு சில காம்ப்ரமைசஸ், ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு, இது பெட்டரா வரணும் அப்படின்றதுக்காக அடுத்து இன்னொரு மேப் வந்துச்சு. ஸோ அதுதான் ராபின்சன் ப்ரொஜெக்ஷன். என்ன சொல்றாங்க? ராபின்சன் ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ராபின்சன் ப்ரொஜெக்ஷன்ஸ்னா என்ன. ஸோ இந்த மேப் ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட சர்க்குலர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எது இருக்கோ ஸோ அதுக்கான ரியல் விஷயம். ஏன் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நார்த் இதில் இருக்கிற எல்லாமே சின்னதாக இருக்குது இந்த மாதிரினா, ஆக்சுவலாக நம்மளோட எர்த்தை எடுத்துக்கோங்களேன். ஸோ எர்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவேட்டர் கிட்ட வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும், புரியுதா? ஸோ இங்கே போலார்ல கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எர்த்தோட ஷேப்பு, சைஸு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்குற அடுத்த டாபிக் என்னன்னா லாட்டிடியூட்ஸ். பாருங்க, லாட்டிடியூட்ஸ் நம்ம வேர்ல்ட் மேப்ல இருக்கிற ஒரு சில பேசிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறோம். வாட் ஆர் திஸ் லாட்டிடியூட்ஸ்? லாட்டிடியூட்ஸ் வந்து நம்ம எர்த் இப்படி இருக்குன்னா நம்ம வந்து இங்க பாருங்க, ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன்ல ரவுண்ட் ரவுண்டா போடுற ஒரு லாங்கஸ்ட் லைன்ஸ் தான் இந்த லாட்டிடியூட்ஸ். இந்த லாட்டிடியூட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? லாட்டிடியூட்ஸ்னா எப்பயுமே வந்து ஒரு நம்ம வந்து இட் இஸ் ட்ரான் என்ன பேரலல் லைன்ஸ். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்குமே வந்து என்னன்னா ஒரு பேரலா வந்து நம்ம லைன்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு எப்படி சார் இந்த லாட்டிடியூட்ஸ்லாம் ஆரம்பிச்சு அப்படின்ற ஒரு சில கேள்விகள் வரும். ஸோ எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்றேன் பாருங்க. லாட்டிடியூட்ஸ்னா என்ன? சூரியன் வந்து சாதாரணமாக வந்து ஈக்குவேட்டர் கிட்டே இருப்பாரு ஈக்வினாக்சஸ் என்ற காலத்துல. ஸோ ஈக்வினாக்சஸ் என்று சொல்லுவோம். அந்த நேரத்துல வந்து சூரியன் வந்து ஈக்குவேட்டர் இருப்பார். அதே போல சூரியன் வந்து கொஞ்சம் நார்த் அண்ட் சவுத் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்ப அவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன்ஷியன்ட் கிரீக் ஆஸ்ட்ரோனமர் தான் இந்த பெயர்களை வச்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இங்க பாருங்க, சூரியன் வந்து எப்பயுமே ஈக்குவேட்டர் கிட்ட இருக்க மாட்டாரு. ஸோ நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட், நார்த்துக்கு மேல போகும்போது அந்த சூரியன் வந்து இங்க டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருப்பார். ஏன் இது டிராபிக் ஆஃப் கேன்சரா வந்துச்சு? ஏன்னா பாருங்க, கேன்சர் என்பது கிராப் என்று சொல்லுவாங்க.
ஸோ கர்க்கட ராசி ஏதோ தமிழ்ல பர்ஃபெக்டா தெரியாது. யாராவது தெரிஞ்ச கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அதோ போல நம்ம கிளாஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணது மறந்துடாதீங்க. இன்னும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனால எனக்கு தெரியும் நம்ம வீடியோஸ் எவ்வளவு தூரம் ரீச் ஆகுது, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வருதுன்னு. ஸோ அதே போல இங்க பாருங்க, சூரியன் வந்து நார்தன் மோஸ்ட் பாயிண்ட், அப்படின்னா நார்த்துக்கு டிராவல் ஆகும்போது அதிகபட்சமாக இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது வந்து என்னன்னா அப்பவே வந்து என்னன்னா கான்ஸ்டலேஷன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டலேஷன்ஸ்னா நம்ம பார்ப்போம், இந்த ஸ்டார்ஸோட கூட்டணி ஒன்றா இருந்திருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டலேஷனுக்கு நேரா வர்றதுனால இதை கேன்சர் அப்படினால டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்றாங்க. அதே போல சூரியன் சவுத்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அப்ப இன்னொரு கேன்சர், ஸோ இன்னொரு கான்ஸ்டலேஷன் அப்படின்னா அதுதான் கேப்ரிகார்னஸ் சொல்லுவாங்க. பாருங்க, நீங்க கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க சின்னப்ப, ஒரு வாட்டி போய் பாருங்க, அதுல தெரியும். கேப்ரிகோமஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்ஸ்டலேஷன் த சி கோட் என்று சொல்லுவாங்க. த சி கோட் என்று சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டலேஷனுக்கு நேரா வருவார் இந்த சூரியன். ஸோ அதனாலதான் இந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் என்று பெயர் சூட்டியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம தெளிவாக படிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம கிளியரா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்ப நம்ம இந்த லாட்டிடியூட்ஸ்ல 0 டிகிரி லாட்டிடியூட் இருக்கிறதுலே நீளமான லாட்டிடியூட் நம்ம நல்லா இமேஜை பார்த்தாலே புரியும். இந்த 90 டிகிரி லாட்டிடியூட் இதெல்லாமே வந்து 80 டிகிரி லாட்டிடியூட் சின்ன சின்னதா இருக்கு. ஏன்னா நம்ம நார்த்வேர்டு போகும்போது இது வந்து என்னன்னா பல்ஜ் வந்து குறையுது. ஸோ இப்போ ஈக்குவேட்டர்ல தான் நமக்கு பல்ஜ் அதிகம் இருக்கும். ஸோ பாருங்க, ஒரு சில ஃபேக்ட் பார்ப்போம். இது எல்லாமே பேரலல்ஸ், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் டைரக்ஷன், இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம். ஏன்? எர்த்தோட சர்க்குலேஷன்ஸ்க்கு மெஷர்டு டிஸ்டன்ஸ் நார்த் ஆர் சவுத் ஃப்ரம் த ஈக்குவேட்டர். இது நார்த்துக்கு அதே போல சவுத் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஈக்குவேட்டருக்கு பாத்தீங்களா, இந்த ஈக்குவேட்டருக்கு நார்த் உள்ளது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், நார்த் போல் வரைக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். என்ன சொல்றோம்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்றோம். அப்ப சவுத்தா இருக்கிறது என்ன சொல்றோம்? சவுத்தா இருக்கிறது எல்லாமே சதர்ன் ஹெமிஸ்பியர். என்ன சொல்றோம்? சதர்ன் ஹெமிஸ்பியர். சரியா? அதே போல ஆர் parallel to one another and never meet. never meet தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு லாட்டிடியூடுமே ஒண்ணுக்கு ஒன்னும் மீட் ஆகாது. அதே போல இங்க இருக்கிற லாங்கிடியூட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வெர்டிகல் லைன்ஸ்னால, இது ஹாரிஜென்டல் லைன்ஸ்னால ரெண்டுமே எப்பயுமே வந்து ரைட் ஆங்கிள் கட் ஆகும். பாருங்க, இந்த பிரைம் மெரிடியன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரைம் மெரிடியன் கிட்ட இந்த ஆல் த சோ கால் நம்ம எல்லாம் பார்க்குற இந்த லாட்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து 90 டிகிரிஸ்ல கட் ஆகும். லைஸ் இன் அ பிளேன் தட் கிராசஸ் த எர்த் அட் அ ரைட் ஆங்கிள்ஸ். ஆக்சிஸ், எர்த்தோட ஆக்சல் பிளேன் இருக்கும், அதுக்குமே ரைட் ஆங்கிள் கட் ஆகும். அப்படின்னா இது பிளேனா நம்ம பிரிக்கும் போது. சரி, ஸோ மொத்தத்தில் என்னன்னா நமக்கு கிளியரா வந்து ஒரு லாட்டிடியூட்ஸ் என்னன்னு சிம்பிளா தெரிஞ்சுட்டோம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? வேர்ல்ட் மேப்போட பேசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். யா, ஸோ அடுத்து ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எர்த்தோட ஆக்சிஸ்ல வந்து இந்த பாயிண்ட் வந்து 0 டிகிரி லாட்டிடியூட். ஈக்குவேட்டர் எப்பயுமே வந்து 0 டிகிரி லாட்டிடியூட் வந்து நமக்கு ஈக்குவேட்டர் வந்து சொல்றோம். அதே போல நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் தெரியும். அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா, முக்கியமா இந்த லாட்டிடியூட்ஸ்ல வந்து 23 பாயிண்ட் பாருங்க, 23.2622 டேஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா 23.5 கிட்டத்தட்ட 23.5 அந்த ஆங்கிள் இருக்கிற இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். சன் வந்து மூமெண்ட்ல வந்து மேக்சிமம் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து நம்ம எப்பயுமே வந்து டியூரிங் த டைம் ஆஃப் மோஸ்ட்லி சம்மர் சாலிஸ்டேஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ சம்மர் சாலிஸ்டேஸ்ல வந்து சன் வந்து இந்த இடத்துல இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா நம்ம வின்டர் சாலிஸ்டேஸ் சொல்லுவோம். அப்போ வந்து என்னன்னா சூரியன் வந்து இங்க இருக்கும். ஸோ இதுதான் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். 23.5 டிகிரிஸ் நம்ம ஞாபகம் வச்சுவோம். கிளியரா? ஸோ அதே போல இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் மற்றும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் பாருங்க, டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குல்ல, இந்த நடுவுல இருக்கும் இந்த இடத்தை தான், இந்த ரீஜனை தான் என்ன சொல்றோம்னா டாரிட் ஜோன் என்று சொல்றோம். என்ன சொல்றோம்? டாரிட் ஜோன். டாரிட் ஜோன் ஏன் சொல்றோம்? அதுக்கான முக்கியத்துவம்னா சூரியன் வந்து இந்த பாகத்தில் தான் அதிகமா வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கிளியரா தெரியுது. அதே போல இந்த இடம் வந்து அதிகமா வந்து இன்சோலேஷன், சூரியனோட வெப்பம், ஸோ இன்சோலேஷன் அதிகமா இருக்கும். சூரியனோட வெளிச்சமும் சூரியனோட ஒளியுமே அங்க வந்து அதிகமா இருக்கும். அதே போல இங்க வந்து என்னன்னா எயிர் மாசஸுமே வந்து அதிகமா வந்து அந்த ஈக்குவேட்டருமே வந்து என்னன்னா நம்ம வந்து இது என்னது, நம்ம ஜென்ரலா ஜியோகிராபிக்கல் ஈக்குவேட்டரா பாக்குறோம். ஆனா நம்ம கொஞ்சம் இந்த ஹீட்டு இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த எயிர் மாசஸ் வந்து இந்த இடத்துல சப்வர்ஜ் ஆகும், அப்படின்னா கன்வெர்ஜ் ஆகும். ஸோ அந்த கன்வெர்ஜ் ஆகிற இடத்த வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஐடிசிசெட் என்று சொல்லுவாங்க, இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். அப்படின்னா எந்த இடத்துல ஜியோகிராபிக்கலா வந்து நமக்கு என்னன்னா அந்த ஹீட் வந்து எயிர் மாசஸ் வந்து ரைஸ் ஆகுதோ
அதை தான் நம்ம சொல்லணும்னா ஐடிசிசெட். இதுவுமே வந்து சூரியன் மூவ்மெண்ட் வச்சு, சூரியன் மேலே மூவ் ஆகும் மேலேக்கு, கீழே மூவ் ஆகும்போது கீழேக்கு, அந்த மாதிரி ஐடிசிசெட்டுமே வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இது ஸோ இப்போ என்ன நமக்கு டாரிட் ஜோன் தெரிஞ்சு, ஐடிசிசெட் தெரிஞ்சு, எல்லாம் தெரிஞ்சு. அடுத்து நம்ம இங்க பாக்குறோம் லாட்டிடியூட்ஸ்ல இந்த 23.5 பார்த்தாச்சு. அதே போல நெக்ஸ்ட் என்னன்னா இங்க ஆர்க்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரிஸ் நார்த்ல இருக்கிறதா நம்ம என்ன சொல்லணும்னா ஆர்க்டிக் சர்க்கிள் என்று சொல்றோம். அதே போல when you take to the சவுத்துக்கு எடுத்துட்டோம்னா இங்க பாருங்க அண்டார்டிக் சர்க்கிள் 66.5 புரியுதா, 66.5 டிகிரிஸ் தான், இல்லைன்னா 66.5 டிகிரிஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கிறதா நம்ம அண்டார்டிக் சர்க்கிள். ஸோ இப்போ இந்த டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் அதே போல ஆர்க்டிக் சர்க்கிள்க்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஜோனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டெம்பரேட் ஜோன் என்று சொல்றோம். என்ன சொல்றோம்? டெம்பரேட் ஜோன். இது நார்த்லயும் இருக்கும், சவுத்லயும் இருக்கும். சவுத்லயுமே அதே மாதிரி தான் டெம்பரேட் ஜோன் இருக்கும். என்ன இருக்கும்? டெம்பரேட் ஜோன் என்பது இருக்கும். இங்க என்னன்னா டெம்பரேச்சர் ரீடியன்ஸ் மாறிட்டு இருக்கும். ஸோ அதே போல வந்து என்னன்னா ஸோ நமக்கு போலாரும் டிராபிக்கலும் ரெண்டு ரீஜியனுமே சேர்ற இடம் ஃப்ரோன்டோஜெனிசிஸ் என்று சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டீப் ஜியோகிரபி படிக்கும்போது தெரியும். பட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்னன்னா ஒரு பக்கம் என்னன்னா போலார் ரீஜியன்ஸ், இன்னொரு பக்கம் என்னன்னா உங்களோட டிராபிக்கல் ரீஜியன்ஸ், ரெண்டுத்தையோட ஒரு கன்வர்ஜன்ஸ் ஜோன் வந்து நம்மளால பார்க்க முடியும். சரி, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இங்க பாருங்க ஆர்க்டிக் ஜோன். இந்த 90 டிகிரிஸ்ல இருந்து 66.5 டிகிரி இந்த நடுவுல இருக்கிறது தான் ஆர்க்டிக் ஜோன். அதே போல இங்கேயுமே வந்து 66.5 இருந்து 90 டிகிரிஸ்குள்ள தான் நம்ம வந்து என்னன்னா அண்டார்டிக் ஜோன் என்று சொல்றோம். பட் இந்த ரெண்டுமே ஆக்சுவலா இந்த 66.5ல இருந்து 90 டிகிரிஸ் இருக்கிற இந்த ரீஜியன்ஸ் தான் என்ன சொல்றோம்னா நம்ம என்னன்னா ஃப்ரிஜிட் ஜோன் என்று சொல்லுவோம். அதிகமா குளிர்ந்த இடம்னு சொல்லலாம். ரொம்ப குளிர் அதிகமா இருக்கும், ஃப்ரீசிங்கா வந்து இருக்கும், ஆல்பெடோ அதிகமா இருக்கும், சூரியனோட வெப்பம் என்ன ஐஸ் கவர் அதிகமா இருக்கும், சூரியனோட வெளிச்சத்தை திருப்பி அனுப்புறது தான் ஆல்பெடோ என்று சொல்லுவாங்க, அதுவுமே அதிகமா இருக்கும். ஸோ மொத்தத்துல வந்து அதிகமா குளிர்ச்சியான பிரதேசங்கள் வந்து இதுதான். அதே போல இப்ப நம்ம வந்து என்னன்னா இந்த கரெக்டான ஜோன்ஸை படிச்சிட்டோம். டெம்பரேட் ஜோன், ஃப்ரிஜிட் ஜோன், டாரிட் ஜோன் இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். இப்ப நம்ம ஈக்குவேட்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். கோரியாலிஸ் எஃபெக்ட்னா என்ன? இங்க பாருங்க எப்பயுமே வந்து கோரியாலிஸ் எஃபெக்ட் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம் வேர்ல்டு மேப்பை. நல்லா பாருங்க, வேர்ல்ட் மேப்ல பாக்குறீங்க டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் அண்ட் ஈக்குவேட்டர் இந்த மூன்றுமே எந்த கண்ட்ரி மூலியமாக பாஸ் ஆகுது பாருங்க. இங்க இருக்கிற நார்த் அமெரிக்கால 2 போகுது, சவுத் அமெரிக்கால 2 போகுது, ஏசியால 2 போகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல மேல மட்டும்தான் இந்த 3மே பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதே போல ஒரு சில ஃபேக்ட்ஸ் படிக்கும்போது நம்ம கிளியரா வந்து படிச்சுக்கிறது வந்து நல்லது எக்ஸாம்க்கு. அடுத்து இன்னும் பாருங்க, இங்க பாருங்க எந்த நதி ஈக்குவேட்டரை 2 முறை கடக்கிறது? காங்கோ ரிவர் என்று சொல்லுவாங்க, இல்ல ஜைர் ரிவர் என்று சொல்லுவாங்க. இது வந்து இங்க பாருங்க அப்படி போய் இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து இப்படி கலக்குது. அப்படின்னா என்னன்னா ஈக்குவேட்டரை 2 முறை கடக்கும் நதி அதுதான். ஸோ இப்போ நீங்க பார்க்கும் போதே தெரியும் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்மே எல்லாமே. இங்க பாருங்க டிராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட இங்க டெசர்ட் இருக்கும், லிபியன் டெசர்ட், சஹாரா டெசர்ட் இருக்கும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா நமீபியன் டெசர்ட், கலஹாரி டெசர்ட் இருக்கும், டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன். ஸோ இதுல உங்களுக்கு ஒன்றும் புரியணும்னா இங்க வந்து சப்சிடன்ஸ் ஆஃப் லேண்ட்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் டீட்டெயிலா படிப்பீங்க. இந்த கேன்சர் டிராபிக் ஆஃப் கேன்சர் டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் கிட்ட தான் அதிகமான டெசர்ட் இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு சார்னா ரெயின் ஃபாரஸ்ட். என்ன சொல்றோம்? ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா அதிகமான மலையுள்ள அடர்ந்த உயர்ந்த பெரிய பெரிய செடிகளும் காடுகளும் உள்ளது. புரியுதா? எஸ். ஸோ அதே போல நம்ம இன்னொரு கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், கோரியாலிஸ் எஃபெக்ட். நம்ம லாட்டிடியூட்ஸ் படிக்கும்போது வெஸ்ட் டு ஈஸ்ட் இது பாருங்க இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம எர்த் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கோம். எப்படி ரொட்டேட் ஆகுது? எர்த் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் இந்த டைரக்ஷன்ல தான் எர்த் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எஸ், இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சு. அந்த ரொட்டேஷன்னால நம்ம பார்த்தோம்னா இந்த கோரியாலிசிஸ் எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா எப்பயுமே இந்த ரொட்டேஷன் வந்து ஈக்குவேட்டர் கிட்ட வந்து எப்பயுமே டிக்ரீஸ் 0 இருக்கும். ஆனா நம்ம போல்ஸ்க்கு மூவ் ஆக இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அது எப்படி ஆகும்னா சேஞ்ச் த டைரக்ஷன் டு த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ மேல இருந்து இப்படி வரீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம், இப்படி இருந்து மேல போறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம். அதே போல நம்ம சவுத்துல பார்த்தோம்னா இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னால லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க இப்படி வந்தீங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இப்படி கீழே இருந்து போல்ல இருந்து ஈக்குவேட்டருக்கு வரீங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஏன்னா எப்பயுமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல டுவர்ட்ஸ் த ரைட், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல டுவர்ட்ஸ் த லெஃப்ட். இதுதான் கோரியாலிஸ் ஃபோர்ஸ். இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னால தான் உங்களுக்கு நிறைய விண்ட் பேட்டர்ன்ஸும்
காற்றோட திசையும் எல்லாமே முடிவெடுக்கப்படுகிறது. ஆனா இது ஏன்னா முக்கியமா வந்து ஈக்குவேட்டர் பாருங்க, இந்த எர்த்தோட ரொட்டேஷன்னால உருவாகிறதுதான். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது ஈக்குவேட்டர் கிட்ட கிட்டத்தட்ட 0 இருக்கும். 0 இருக்கும். என்னது இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் 0. ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கப்படுது. 0 இருக்கிறதுனாலதான் அதிகமா வந்து நம்ம புயல்கள் வந்து எர்த்தோட பாருங்க 0 to பாருங்க. ஸோ 0 to 5 degrees latitude ஈக்குவேட்டர் கிட்ட இந்த இடத்துல வந்து நிறைய வந்து இந்த சோ கால்டு நம்ம பார்க்குற சைக்ளோன்ஸ் வந்து உருவாகாது. அது ரொம்ப ரேர் டு ரேரா தான் இருக்கும். இப்பயாவது அதிசயமா தான். பட் ஆனா கொஞ்சம் நம்ம இது அதுக்கு மேல ஈக்குவேட்டருக்கு 5 டிகிரிஸ்க்கு மேல இருக்குன்னு அங்கதான் அதிகமான புயல்களும் உருவாகும். இன்னும் போனீங்கன்னா டெம்பரேட் சைக்ளோன் சொல்லுவாங்க. மிகப்பெரிய புயல்கள் எல்லாமே ரொம்ப போலார் கிட்ட உருவாகும். இந்த புயல்கள் உருவாகிறதுக்கு அது எல்லாமே வந்து இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் டிக்டேட் பண்றதுனாலதே. சரி, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், டைரக்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், லேட்டிடியூட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்க இந்த மாதிரி பேரலா போறது எல்லாமே வந்து நம்மளோட லேட்டிடியூட்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு எங்கேயுமே சேராது. ஆனா வெர்டிகல் லைன்ஸ் ஹாரிஜென்டல் இந்த மாதிரி வெர்டிகல் லைன்ஸ் இருக்குன்னா அந்த வெர்டிகல் லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? லாங்கிடியூட்ஸ். இந்த லாங்கிடியூட்ஸ் எல்லாமே ஒன்றா எங்க சேருது? போல்ல சேருது. ஸோ அதனால தீஸ் ஆர் யுவர் லாங்கிடியூட்ஸ். இந்த லாங்கிடியூட்ஸ் எல்லாமே இப்படிதான் ஃப்ளோ ஆகும். எல்லாமே வந்து உங்களுக்கு ஈக்குவேட்டர் கிட்ட ஈக்குவேட்டர் போல் கிட்ட ஜாயின் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து சேர்ந்திருக்கும். மற்றது எல்லாமே ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். சார் நீங்க சொன்னது புரியுது, எல்லாமே நல்லா இருந்தாலுமே இந்த லாங்கிடியூடுக்கான வேலை என்ன? ஸோ இந்த லாங்கிடியூட்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த லாங்கிடியூட்ஸ் வந்து மெரிடியன்ஸ் என்று சொல்லுவாங்க. இது எல்லாமே நார்த் டு சவுத் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். நார்த் டு சவுத் டைரக்ஷன்ல இருக்கும். அதே போல இங்க ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தீஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸ். இமேஜினரி என்றால் இங்க எங்கேயுமே இந்த மாதிரி லைன்ஸ் வந்து பூமி மேல இல்ல, நம்மளா வந்து ஒரு இதுக்காக யூஸ் பண்றதுக்காக உருவாக்குறோம். சார் ஏன் சார் இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம உருவாக்கணும் அப்படின்ற கேள்வி நீங்க உங்க மனசுல கேட்கறது என் காதுக்கு கேக்குது. சரி, இப்ப நம்ம என்னன்னா ஒரு காலத்துல செயிலர்ஸ் இந்த கடல் போய் இப்படி நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஒரு மிஸ்ட்ரி புரியவே இல்லை. அவங்களால டைம் கால்குலேட் பண்ண முடியல, சரியா நேரத்தை கால்குலேட் பண்ண முடியல. நிறைய ஷிப்ஸ் எல்லாமே வந்து நாள மூழ்கி போயிட்டு இருந்துச்சு. நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செஞ்சுச்சு. என்ன செஞ்சாங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1714 அப்போ வந்து த லாங்கிடியூட் ஆக்ட் என்பதை எடுத்துட்டு வந்தாங்க. லாங்கிடியூட் ஆக்ட் என்பது இந்த ஆக்ட் எடுத்துட்டு வந்து யாராவது ஒரு சயின்டிஸ்ட் இதுக்காக இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ஜான் ஹாரிசன் ஒருத்தர் வர்றார். யாரு? ஜான் ஹாரிசன். இவர் வந்து இதுக்காக நிறைய நேரம் மெரைன் குரோனோமீட்டர்ஸ் அதை இதை படிச்சு டைம் சென்ஸ் எல்லாத்தையும் படிச்சு கடைசியில வந்து இவர் ஒரு இதை கண்டுபிடிக்கிறார். ஸோ அதே போல இங்க என்னன்னா கிரீன்விச் மீன் டைம் என்பதை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரீசர்ச் போய் சயின்ஸ் ஸ்டடி பண்ணி எல்லாருமே வந்து கடைசியில இங்க பாருங்க கிரீன்விச் என்னது? கிரீன்விச் என்பது கிரீன்விச் மீன் டைம் என்று சொல்றாங்க. ஏன் இந்த கிரீன்விச் மீன் டைம் என்று சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பிளேஸ் எங்க? ஸோ இங்க இந்த யூரோப் பாத்தீங்கன்னா இந்த யூகேல இருக்கிற ஒரு பிளேஸ். அங்கதான் இந்த கிரீன்விச் மீன் டைம் ஆரம்பிச்சு அங்க இருந்து ஸ்டடி பண்ணி ஒரு டைம் கால்குலேஷனுக்காக. ஸோ இப்போ உங்களுக்கு லாங்கிடியூட்னா என்னன்னா இட் இஸ் யுவர் டைம் கால்குலேஷன். ஸோ டைமை கண்டுபிடிக்கிறது. எப்படி சார் டைம்னா எர்த் நம்ம எர்த்தை எடுத்துக்கிட்டோம்னுக்கோங்க. எர்த் எடுத்துட்டோம்னா 360 டிகிரிஸ். எவ்வளோ? 360 டிகிரிஸ். 360 டிகிரிஸை வந்து 24 மணி நேரம் 24 ஹவர்ஸோட அவங்க டிவைட் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க டிவைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னன்னா 15 டிகிரிஸ் உள்ள லாங்கிடியூட்ஸ் வருது. எவ்வளோ? 15 டிகிரிஸ் லாங்கிடியூட்ஸ் வந்து வருது. அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 15 டிகிரிஸ் லாங்கிடியூட் அந்த மாதிரி. அதே போல இதை இன்னும் பிரிச்சுட்டு வந்து அவங்க ஃபர்தரா வந்து டிவைட் பண்றாங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் டிவைட் பண்ணும்போது 1 டிகிரி ஈக்குவல் டு 4 மினிட்ஸ். புரியுதா? 1 டிகிரி வந்து 4 மினிட்ஸை வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்போ இவங்க கால்குலேட் பண்றது இங்க இருந்து கால்குலேட் பண்றாங்க பாத்தீங்களா? ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதை வச்சுதான் இருக்கும். ஒரு டிகிரி வந்து 4 நிமிஷத்தோட கணக்கு. ஸோ மொத்தமா வந்து நமக்கு என்னது 360 டிகிரிஸ்னா அதை நம்ம எல்லாம் கால்குலேட் பண்ண 24 மணி நேரத்தோட
கனெக்ட் ஆகும். ஸோ இது நேரத்தை குறிக்கிறதுக்கு, நேரத்தை கணக்கிடுறதுக்காக தான் இவங்க எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இது எப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, நமக்கு எப்படி ஒரு நாளுக்கு வந்து இந்த மாதிரி இரவு பகல் இந்த மாதிரி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி வந்துன்னா இவங்க ஈஸ்ட் அண்ட் வெஸ்டா வந்து இதை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த அது மெயின் மூலம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 0 டிகிரி லாங்கிடியூட். அந்த 0 டிகிரி லாங்கிடியூட் எப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா லண்டன் கிட்ட, யூரோப் கிட்ட அது வந்து ஒரு கிரீன்விச் என்ற இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆனதுனால அங்க இருந்து பாஸ் ஆகும். இந்த லைன் நார்த் டு சவுத் கனெக்ட் ஆகும். அதை தான் 0 டிகிரி லாங்கிடியூட் எடுக்கும். அதுக்கு அடுத்து அங்க இருந்து வர்றது எல்லாமே வந்து ஈஸ்ட், அதுக்கு அடுத்து வெஸ்ட், இந்த மாதிரி ரெண்டா வந்து பிரிச்சு அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஈஸ்ட்ல வந்து 180 மெரிடியன்ஸ், அதே போல வெஸ்ட்ல வந்து 180 மெரிடியன்ஸ் வந்து இருக்கும் டைம் கால்குலேஷன்ஸ்க்கு. ஸோ அதே போல இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரீன்விச் மெரிடியன் தான் பிரைம் மெரிடியன் சொல்றாங்க. பிரைம் மெரிடியனை எல்லாத்தையும் விட முக்கியமான மெரிடியன். இது நல்லா பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டரை எங்க மீட் பண்ணுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளோட லாங்கிடியூடும் லேட்டிடியூடும் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சம் சர்டைன் பாயிண்ட், இந்த இடத்துல வந்து 0 டிகிரி லேட்டிடியூட், 0 டிகிரி லாங்கிடியூட், இது எல்லாமே வந்து 90 டிகிரிஸ்ல இந்த இடத்துல ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அந்த மீட் பண்றத கூட என்ன சொல்றாங்கன்னா, ஐ வில் டேக் யூ தேர் ஹியர். ஸோ இங்க இருக்கு, ஓ மை காட், எஸ் இங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இங்கேயும் இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு பேர் வச்சிருக்காங்க, நல் ஐலாண்ட் அனோமலின்னு சொல்லுவாங்க. நல் ஐலாண்ட். நல் ஐலாண்ட்னா எங்கேயாவது இருக்கான்னா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. இந்த 0 டிகிரி பாருங்க, 0 டிகிரி லேட்டிடியூட் அண்ட் 0 டிகிரி லாங்கிடியூட் ரெண்டுமே மீட் பண்ற இடம் தான் நல் ஐலாண்ட்னா அவங்க ஒரு இமேஜினரியா வந்து உருவாக்குனாங்க. சாதாரணமா கூகுள் டேட்டா பேஸ் எங்கேயுமே வந்து அந்த அளவுக்கு இதை பத்தி அப்டேட் பண்ணிட மாட்டாங்க. இதை பத்தி தெரியாது, ஒரு சீக்ரெட் மாதிரி தான். ஸோ அதே நல் ஐலாண்ட் இருக்கும். இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஃபிளாக், ஜியோகிராஃபர் வருது, ஒரு தனி ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு ஒரு ஜோக் மாதிரி வச்சிருந்தேன், இன்சைடர் ஜோக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றியெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி 0 டிகிரி லாங்கிடியூட் வந்து இருக்கும். ஸோ அதே போல் நம்ம இந்த பக்கம் 180 எடுத்துக்கிட்டோம், இந்த பக்கம் 180 எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு 180 வந்து பின்னாடி ஒரு இடத்துல மீட் பண்ணும். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு 180 வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்நேஷனல் டேட் லைன். நல்லா பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷனல் டேட் லைன். ஸோ இங்கே வந்து 12 ஹவர்ஸ் டு த ஈஸ்ட், 12 ஹவர்ஸ் டு த வெஸ்ட். ஸோ டைம் வந்து என்னன்னா எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, பாருங்க, இந்தியாவோட நேரத்தை விட நம்மளோட லண்டன்ல இருக்கிறவங்க காலம் வந்து 5.5 மணி நேரம் வந்து பின்னாடி இருப்பாங்க. அப்ப நமக்கு விடிஞ்சிருக்கோங்க, நமக்கு இன்னைக்கு மண்டே காலையில ஒரு 6 மணி ஆகுதுங்கோங்க, அவங்களுக்கு இன்னும் ஆயிருக்காது, இன்னும் அவங்க பின்னாடி இருப்பாங்க. அப்படின்னா என்னது, சண்டே நைட்டு 12 மணிக்கிட்ட இருப்பாங்க. அப்படின்னா என்ன, 12:30 இருப்பாங்க. அப்படின்னா அவங்க பின்னோக்கி இருக்காங்க. ஸோ அதனால வென் சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்ன்றதுனால இங்க வந்து டைம் வந்து ஃபார்வர்ட்ல இருக்கும். ஸோ இந்த டைம் கால்குலேஷன்ஸ்க்காக அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க ஒரு இன்டர்நேஷனல் டேட் லைன் இருக்கும். பிரைம் மெரிடியன் எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருந்தாலுமே இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் ஏன் கோணலா இருக்கு, இந்த இடத்துலலாம் தனியா இருக்கு அப்படின்னா, இது வந்து டைம் ஜோன் என்று சொல்லுவோம். நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம ஒரு டைம் ஜோன் ஃபிக்ஸ் பண்ணோம். அதனால நேரம்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்காது. சூரியன் ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு மாதிரி உருவெடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா மேப்பை வரைஞ்சு உங்களுக்கு காட்டுறேன், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். யா, ஸோ இது இந்தியா மேப்னுக்கோங்க. ஸோ இந்தியா மேப்பில் வந்து இந்த இடத்துல சூரியன் உதயமோ அதே போல் மறையிறதும் ஒரே நேரத்தில் நடக்காது, இந்த இடத்துலயே ஒரே நேரத்தில் நடக்காது. ரெண்டு இடத்துலையுமே வந்து வேற வேற காலகட்டத்தில் தான் நடக்கும். ஏன்னா நம்ம ஜியோகிராபிக்கலா வந்து வேற வேற பொசிஷன்லயும் வேற வேற லேட்டிடியூட் இருக்கும். ஆனா டைம் வந்து நம்ம ஒரே இதாக இருக்கணும். இந்தியா முழுக்க ஒரே டைம் இருக்கிறதுனால ஒரு மெரிடியனை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு 5.5 டிகிரி மெரிடியன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் வந்து நம்ம கரெக்டான ஒரே ஸ்ட்ரிக்டான டைம் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கோம். அதே போல தான் இங்கே இருக்கிற நம்மளோட ஓஷானியான்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற கண்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து வேற வேற காலகட்டத்தில் போயிடக்கூடாது, எல்லாம் ஒரே கண்ட்ரியில் இருக்கிறவங்க, ஒரே கனெக்டாக இருக்கிறவங்க, அவங்களாம் ஒரே நேர காலகட்டத்தில் இருக்கணுன்றதுக்காக இது வந்து கொஞ்சம் அவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதை வந்து ட்ரா பண்ணி, இமேஜினரி லைன் தானே, அதனால தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதே போல் நிறைய ஐலாண்ட்ஸ் இதெல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் டைம் லைன் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அவங்களோட தினசரி எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு இடையூறாக வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் என்னன்னா நம்ம கேலண்டரு, டேட்டு, டைம் கேல்குலேஷன்ஸு, ஸோ அதுங்களுக்கு தான் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் இன்டர்நேஷ்னல் டேட் லைனை கிராஸ் பண்ணும்போது உங்களோட நாள் வந்து மாறிடும். ஸோ இஃப் யூ கிராஸ் திஸ் சைட் யூ மே லூஸ் எ டே, இஃப் யூ கிராஸ் திஸ் சைட் யூ மே கெயின் எ டே. ஸோ அந்த மாதிரி என்னன்னா இப்போ நம்ம வந்து வேற வேற காலகட்டத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பிறந்த நாளை வந்து ஒரே
வருஷத்துல 2 வாட்டி கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க இருக்கிற பிரெஞ்சு பொலினேஷியால கொண்டாடிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்தீங்கன்னா, திருப்பி அதே நாள்ல உங்களால கொண்டாட முடியும். ஸோ இத கொஞ்சம் இன்னும் விவரமா நம்ம வந்து டைம் லைன்ஸ் பத்தி மட்டுமே, லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் மட்டுமே தனியா படிக்கும்போது அந்த டாபிக் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா வந்து பார்ப்போம். யா. ஸோ மொத்தத்துல நம்ம என்னன்னா, ஓவராலா வந்து இந்த சோ கால்டு நம்மளோட லாட்டிட்யூட், லாங்கிட்யூட்லாம் பார்த்தோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இதே வீடியோட பார்ட் 2 வந்து கன்டின்யூ ஆகும். இது பார்ட் 1. ஒண்ணும் இல்ல. பார்ட் 2னா இந்த கண்ட்ரீஸ் இத பத்தி நம்ம விவரமா வந்து பார்த்துக்கிட்டு வருவோம். ஸோ ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால ஸோ கொஞ்சம் கம்மி சப்ஸ்கிரைப்னால நம்ம ஃபுல் லென்த் வீடியோவை நம்ம சேனல் அப்லோட் பண்ண முடியாது. அதனால தான் கொஞ்சம் இஷ்யூஸ். நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நான் உங்கள் எஸ்பி ராஜன். உங்களுக்காக குவாலிட்டேட்டிவான ஜியோகிராஃபி கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலரா இந்த சேனல்ல எடுத்துட்டு வருவேன். ஆனா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் வந்து நமக்கு தேவை. நீங்க ஒரு சப்ஜெக்ட், கடினமான ஒரு சப்ஜெக்ட் கூட சுலபமாக ஈஸியாக புரிஞ்சுக்கிறபடியாக இந்த சேனலை உங்களுக்காக நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் போட்டு கண்டென்ட் எடுத்துட்டு வந்து சப்ஜெக்ட் எடுத்துட்டு வரோம்னா, பசங்க படிக்கிறவங்க நீங்க சப்போர்ட் பண்ணாட்டி நம்ம மாதிரி சேனல்கள்லாம் எங்கேயோ காத்துல அடிச்சுட்டு போயிடும். ஸோ கைண்ட்லி கீப் சப்போர்ட்டிங், பி பார்ட் ஆஃப் திஸ் எஃபர்ட்ஸ் ஆஃப் மீ. தேங்க்யூ, பை, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.